மட்டும் போதுமா, படிச்சாதான் ஜெயிக்க முடியுமா, சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது. கல்லூரிகள் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல, என்ன படிச்சவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியாலாம் என்ன படிச்ச எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்கல்ல, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். அறிவு என்பதுதான் அச்சம் காக்கும் கருவி. அது மார்க்க சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, படிப்பு தான் இங்க சமூக நீதியை சொல்லி கொடுத்துருக்கு. இதே தெருல போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்ல வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா. அதை அப்புறம் பொம்பளை மேல கையை வைக்கிறேன். எது கொடுத்துச்சு? அறிவு, சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தார், கொடுத்தானுங்கல்ல.